ரத்தி சண்முகவேலை வலைவீசி தேடக்கூடிய தமிழக அரசு ரத்தி சண்முகவேலுக்கு மிக 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 எப்படி மிக 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 நெருக்கமாக அவருடைய தொழில்முறை பார்ட்னராக கருதப்படுகிற சுஜய் ரெட்டி என்கிற சுஜய் ஆனந்த் தேவி ரெட்டி கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக அன்அபிஷியலா இன்டர்னலா பிளாக் வேர்ல்டுல அறியப்படக்கூடிய ஒரு நபர். இவருடைய புகைப்படங்களை கூட தேடி எடுக்க முடியாது. ஆனா 2021 2026 வரைக்குமான அந்த அரசுல நான் தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் என்று சொல்லி எல்லா வேலைகளையும் கனகச்சிதமா முடிச்சிருக்காரு. சரி, இந்த ஆட்சி வந்துருச்சு. போன ஆட்சியில தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமா இருந்த ஒருத்தன் இந்த ஆட்சியில் என்ன ஆவான்? எப்படி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களோ, எப்படி எஃப்ஐஆர் போடுறாங்களோ, எப்படி தேடர் ஓட விடுறாங்களோ, எப்படியாவது வழக்க போடலான்னு முயற்சி பண்றாங்களோ, அது மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகும் நான் தமிழக முதலமைச்சருக்கு நண்பன். எப்படியா ஒரே மனுஷன் திமுக தலைமை குடும்பத்துக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நெருக்கமா இருக்க முடியும்? இருக்க முடியும். யாரால முடியும்? சுஜய் ரெட்டியால முடியும். ஏன் முடியும்? சுஜய் ரெட்டியும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் நெருங்கிய நண்பர்கள். எப்படி? வகுப்பு தோழர்கள். மங்காத்தா படத்துல அஜித்தும் அர்ஜுனும் ஒரே இதுல ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா? அது படத்துல கிளைமாக்ஸ் முடிஞ்சு கடைசி காட்சியில தான் தலை அப்படின்னு ஆக்சன் கிங் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அது மாதிரி இங்க சுஜய் ரெட்டிக்கும் இந்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. கல்லூரி காலத்து நட்பு. ரெண்டு பேரும் வகுப்பு தோழர்கள்.